வணக்கம். கோல்டில் நம்ம எப்படி ஆவரேஜாக டெய்லியில் ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டு எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு ட்ரேட் பண்ணி பழகினா நமக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் டாட் வரும், க்ரீன் டாட் கீழே வரும். டெய்லி ட்ரெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரெட் டாட் வரும், ரெட் டாட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே வரும். சிம்பிளாக நாம் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இங்கிருந்தே டெய்லி ட்ரெண்டு பாசிட்டிவில் தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணணும், ஓவராலாக நம்ம பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் போனால் நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும்னா, இந்த லெவலுக்கு மேலே இன்றைக்கு ஒரு டெய்லி க்ளோஸ் வச்சதுன்னா நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓவராலாக பையிங் சைடு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டூல் பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நேர்கோட்டில் இப்படி மேலே போயிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கூட பரவாயில்ல, நல்லா மேலே போயிருக்குது. மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் அடிச்சு விட்டா. ஸோ இந்த மாதிரி கீழே வரும்போது நம்ம கிரேட் எஸ்கேப் ஆகணும்ல, அதுக்காக தான் நம்ம சில டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1, ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு கோல்டில். பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஏரோ மார்க் நமக்கு பையிங் சைடு ரெக்கமெண்ட் பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு பையிங் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நமக்கு பையிங் சப்போர்ட் பண்ணுது. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னா, கீழே இந்த லைன் இருக்குதுல்ல, இது க்ரீன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெட்டில் இருக்கும்போது சப்போஸ் இந்த பையிங் ஏரோ வந்தாலுமே நம்ம இந்த மாதிரி க்ரீன் லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு பின்னாடி தான் நாம் பையிங் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பையிங் எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஏரோ மட்டும் வந்திருக்கு, ப்ளஸ் கீழே க்ரீன் இருக்குது. பட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி தான் இந்த மூணுமே மேட்ச் ஆகி இருக்குது. ஏரோ நமக்கு பையிங் சைடு ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்த லைன் டூல் நமக்கு பையிங் ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்த கீழே க்ரீனும் இருக்குது. நமக்கு 3 பாயிண்ட்டுமே மேட்ச் ஆகி வருது. ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். தென் இந்த 3 பாயிண்ட், நெக்ஸ்ட்டு சொன்ன ஒரு 3 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல எப்போ வருதோ அங்கே தான் நம்ம பையிங் எடுக்க போகிறோம். இந்த கேண்டிலில் நமக்கு பையிங் வந்துருச்சு. ஸோ பையிங் எடுத்தாச்சு, இப்போ எடுத்துட்டோம். அடுத்தது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நடந்ததுலாம் நமக்கு தெரியாது லைவ் மார்க்கெட்டில். இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு எல்லாமே தெரியுது. அதுக்கு நமக்கு இந்த லைன் வந்துடும். இதுதான் டார்கெட் டூல். நமக்கு பாயிண்ட் நம்பர் 5. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் நம்மளுடைய என்ட்ரி ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த க்ளோசிங் எங்கே வச்சுருக்குன்னா 2412 அப்படிங்கிற இடத்துல இந்த கேண்டலோட க்ளோசிங் இருக்குது. டார்கெட் எங்கே நமக்கு 2420. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தாலே $8 நமக்கு ப்ராஃபிட். தென் அடுத்தது இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வேணும் அப்படின்னா, நம்ம இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னா, இந்த க்ரீன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி ப்ளூ வரும். ஸோ இந்த ப்ளூ வந்துட்டு அடுத்தது ஒரு க்ரீன் வரும். தென் இந்த டிக் மார்க்கும் வரும், இந்த ரெட்டில் வர்ற டிக் மார்க்கும் வரும். இந்த ஃபஸ்ட்டு டிக் மார்க் வந்த உடனே நம்ம அது எந்த ப்ரைஸில் இருந்தாலும் சரி நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அட்லீஸ்ட் 75% to 90% நம்ம பொசிஷனில் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் 35, 2412 to 2435 நமக்கு எக்ஸிட் கிடச்சிருக்கு. $22 நமக்கு ப்ராஃபிட். இந்த ஒரு என்ட்ரியில் $22 ப்ராஃபிட். தென் அடுத்த என்ட்ரி எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எக்ஸிட் விழுந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் டூல் நமக்கு மேலே போயிடுது. இந்த ட்ரெண்ட் லைன் டூல் நமக்கு இங்கே பையிங் கொடுத்துருக்கு. ஸோ கீழேயும் க்ரீன் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நமக்கு பையிங் ஏரோ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் போயிருக்கு, இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. நமக்கு என்ட்ரி விழுந்த ப்ரைஸ் 2424 நமக்கு எக்ஸிட் ஆனது 2433. $9 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இல்லை நான் இன்னுமே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த டிக் வரும்போது எக்ஸிட் ஆகும். இந்த டிக் எங்கே வந்துருக்கு, 2442 வந்துருக்கு. நமக்கு $18 ப்ராஃபிட். இங்கே விழுந்தது 24, இங்கே 42ங்கும் போது ஒரு $18 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் விழுந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி பாருங்கள்.
2446 பையிங் என்ட்ரி. இது மூணுமே மேட்ச் ஆகுது. கீழே க்ரீன் இருக்குது, இந்த ட்ரெண்டு நமக்கு பையிங் சொல்லுது, ஏரோ மார்க் ஆல்ரெடி பையிங் தான் இருக்குது, இன்னும் ரெட்டு விலகவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல பையிங் 2446 பையிங். நம்ம எக்ஸிட் எங்கே ஆயிருப்போம்? ஸோ இந்த லைனில் எக்ஸிட் ஆயிருந்தால் ஆயிருக்கலாம். 2451 ஒரு $5 ப்ராஃபிட். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வெயிட் பண்ணுறேன்னா இந்த டிக்கு கீழே இங்கே டிக் வருது பாருங்கள். ஸோ அதை கூட நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இங்கே கீழே டிக் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். அதனுடைய ப்ரைஸ் நமக்கு 2462. நமக்கு $16 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 3 ட்ரேடில் 22, நமக்கு ஒரு 16, அதுக்கு அடுத்தது 18, மொத்தம் நமக்கு $56 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் 3 சிக்னலில். நீங்கள் டார்கெட்லேயே புக் பண்ணுறனால புக் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்க வரைக்கும். இதுதான் ரிவர்ஸ் சிக்னல் கிடையாது, இது ஓவர் பாட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மீனிங். இந்த ஒரு டிக் வந்துருச்சுன்னா ஓவர் பாட் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மைனஸ் ஆயிருந்தால் எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகி வருது. கீழே க்ரீன் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பையிங் சைடு ரெக்கமெண்ட் பண்ணுது. நம்ம பையிங் எடுத்தோன்னே எத்தனை டாலர் போயிருக்கு? ஒரு $2 தான் மேலே போயிருக்கு. நம்ம இங்கே பையிங் எடுத்த ப்ரைஸ் 2411. இந்த ட்ரெண்டு நமக்கு செல்லிங் கொடுத்தோன்னே எக்ஸிட் ஆயிடுறோம் 2408. ஒரு $3 தான் நமக்கு மைனஸ். ஸோ $3 மைனஸ் $56. $3 மைனஸ் பண்ணால் $53 நமக்கு ப்ளஸ். அதுக்கு முன்னாடி என்ட்ரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன், இங்கே பையிங் ஏரோ, இது பையிங் நமக்கு இந்த லைன் சப்போர்ட் பண்ணுது. இங்கிருந்து நமக்கு ஒரு $6 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமமான சிக்னல் ட்ரெண்டு சைடு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம வேறு எதுவுமே திங்க் பண்ணாமல் இது என்ன சொல்லுதோ அதை மட்டுமே என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆப்போசிட்டாக போனாலும் சின்ன எஸ்எல் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சின்ன எஸ்எல் வரும்போது கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். எப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பையிங் விழுந்துருச்சு, இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் பெரிய ஸ்டாப் லாஸாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கூட பையிங் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பையிங் எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸிட். ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் நம்ம ப்ராஃபிட் வந்துன்னா நிறையா வரும். அதுக்கு என்னென்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிறேங்க. நான் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறேன், ஆல்ரெடி நான் ஒரு $40-50 $100 ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக எடுத்து பார்த்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். இந்த டூல் வேணும்னா 9092755553 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். செல்லிங் அப்படின்னா இதுக்கு நேர் ஆப்போசிட். டெய்லி ட்ரெண்டில் நெகட்டிவ் இருக்கணும், எல்லாமே நமக்கு செல் சைடு செல் ஏராக இருக்கணும். அந்த கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்களா, இது ரெட்டில் இருக்கணும். இது ரெட்டே வராதானா வரும். ஸோ அது எங்கே வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டு தான் இருக்குது. ஸோ டெய்லி ட்ரெண்டு நமக்கு நெகட்டிவ்ல இருந்து இந்த மாதிரி ரெட்டு வந்ததுன்னா, இந்த மாதிரி செல் ஏரோ வந்ததுன்னா நம்ம செல் எடுத்துக்கலாம். இப்போ ஓவராலாக பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம பையிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நாம் இந்த இடத்துல பையிங் எடுப்போமானா எடுக்க மாட்டோம். இந்த ஏரோ பையிங் தான் இருக்குது, இந்த ட்ரெண்டும் நமக்கு பையிங் தான் சப்போர்ட் பண்ணுது. பட் கீழே பாருங்கள் ரெட் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த பையிங்கை நாம் எடுத்துருக்க மாட்டோம். 5 பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அல்டிமேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.